ஸ்குவாட் இப்போ கிளம்பியாச்சு. நம்ம வந்து இப்போ வந்து வாட்டர் ஃபால்ஸ் தான் போகிறோம். பால்கனி வந்து நைட்டு காட்ட முடியலங்க. ஆனால் சுவாமி மலைன்னு சொல்லிட்டு அது அங்கே இருக்குது. நம்ம வந்து ஈவினிங் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். கிளைமேட் கொஞ்சம் கூலிங்காக தாங்க இருக்குது. எவ்வளோ டிகிரி செல்சியஸ் சொல்கிறீங்க? 30 டிகிரி செல்சியஸ் தாங்க இருக்குது. இப்போ டைம் வந்துட்டு 11 மணி ஆகுது. இப்போ தான் கிளம்ப போகிறோம். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா ஜலகம்பாறை வாட்டர் ஃபால்ஸ் தான் போகிறோம். இங்கே மேப் பாருங்கள். இப்படியே போய் சுற்றிட்டு மறுபடியும் இங்கேயே வரணுமா. 33 கிலோமீட்டர் போட்டிருக்கு. இப்போது அந்த ஜலகம்பாறை ஃபால்ஸுக்கு போகணுன்னா மறுபடியும் இந்த மலையை விட்டு கீழே இறங்கணுங்க. இன்னையே கிளம்பியிருப்பேன். ½ அன் ஹவர் டிலே ஆயிடுச்சுன்னா மலைத்தூரல் வந்துருச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணினேன். அதுக்கப்புறம் மழை நின்றுச்சா அப்போ தாங்க போயிட்டுருக்கேன். 10 கிலோமீட்டர் வரும் இந்த பின் வளைவு மட்டுமே. இப்போ நல்லா இருக்குது. நான் வந்து ரூம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேங்க. மறுபடியும் ஒரு நாள் இங்கேயே தங்குற மாதிரி. நாளைக்கு ஈவினிங் இல்லைன்னா நாளைக்கு மதியம் கிளம்பிடுவோம். இப்போது நான் என்னென்ன சுற்றி பார்க்கலான்னு சொல்லி சூஸ் பண்ணியிருக்கிறேன்னா இந்த ஜலகம்பாறை ஃபால்ஸு, அப்புறம் புத்தூர் ஃபால்ஸுன்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க, அது ஒன்று. அப்புறம் இன்னொரு ஃபால்ஸ் இருக்குது. மொத்தம் 3 ஃபால்ஸு. அதுக்கப்புறம் சுவாமி மலை வந்துட்டு ஹில்லு அது. அப்புறம் சூசைட் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குதாங்க, அது ஒன்று. இது எல்லாமே வந்து கண்டிப்பாக போயிட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து ஜலகம்பாறை ஃபால்ஸும் புத்தூர் ஃபால்ஸும் எப்படியும் ஒன்று பார்த்துடலாமான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அங்கே போனால் தான் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. ஜலகம்பாறை ஃபால்ஸு டக்குன்னு நம்ம வந்துட்டு கேப்சர் பண்ணிடலாம். அந்த புத்தூர் ஃபால்ஸு தான் இங்கே கேட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே எங்கேயோ 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடக்கணுமா. அது ஒன்று வேறு. மழை வேறு தூரில் விழுந்துகிட்டே இருக்குங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா என் மேலே மழை வந்து ஹைட்டாக இருக்கிறனால தான் தூரில் விழுவுதோ, கீழே போனால் தூரில் விழுவாதோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ போயிட்டுருக்கேன். பார்ப்போம். வெயிலும் அடிக்குது, லைட்டாக மழையும் தூருதுங்க. அந்த இடத்த பார்த்தோன்னா நல்லா தெரியும் வெயில் அடிக்கிறது. நான் அப்படியே இந்த வளைவுலாம் முடிஞ்சு கீழே போனாட்டி அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறாங்க ஸ்குவாடு. என்னாச்சுன்னா வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கிளிப்பு வீடியோவே பேசிட்டாங்க. சும்மா கண்ணாடியில் எதாட்டமாக பார்க்குறேன், இந்த மைக் அடாப்டர் பின்ன கனெக்ட் பண்ணவே இல்லை. நம்ம இன்னும் ஜலகம்பாறை ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு வந்து இன்னும் 20 கிலோமீட்டர் இருக்குது. ட்ராவல் டைம் வந்து 34 மினிட்ஸ் காமிக்குது. ஆனால் மேலே தாங்க கூலிங்காக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் மழை தோறுது. இந்த சைடு செம்மையாக வெயில் அடிக்குது. ஸ்குவாட் இங்கே தான் பிரியாணி சாப்பிட்டு கிளம்புறாங்க. காலையில் சாப்பிட இப்போ தான் சாப்பிட்டேன். இன்னும் ஜலகம்பாறைக்கு 10 கிலோமீட்டர் இருக்குங்க. இதுக்குள்ளே தான் போகணுமா. இதுக்குள்ளே போனால் 5 கிலோமீட்டர் கம்மி, அந்த வழியில் போனால் 5 கிலோமீட்டர் அதிகம். இங்கே நினச்சா வெயில் அடிக்கு, நினச்சா குளிருது, நினச்சா தூரில் விடுது. இந்த மரங்களுக்கெல்லாம் என்ன கவலையாக இருக்கும்? தண்ணி தான் இப்படி தேங்கியிருக்கே. இங்கே மேக்ஸிமம்ங்க ரைஸு பிரியாணி எல்லாமே வந்து பச்சரிசியில் தான் பண்ணுறாங்க. இங்கே பிரியாணி அரிசியில் வந்துட்டு பண்ண மாட்டாங்களாம், ஏன்னா அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஃபால்ஸ் வந்து நம்ம போயிட்டுருக்குறோம்லங்க, அப்படியே இந்த மலைக்கு பேக் சைடில் இருக்குது. இங்கே இந்த இடம் எல்லாமே அழகாக இருக்குது பார்க்கவே. அப்படியே போக 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 குழு குழுவுனே இருக்குது. அந்த சைடு என்னன்னா தூத்தொழுவுது குளிருது, இந்த சைடு என்னன்னா வெயில் அடிக்குது. நம்ம இந்த வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கு இந்த மலையை ஓரத்துலேயே இருக்கிற ரோட்லேயே தாங்க போகணும். மறுபடியும் போயிட்டு மறுபடியும் அங்கே போகணும். எங்கே இன்னும் ஒரு 5.5 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. இங்கே மேக்ஸிமம் வீடு எல்லாமே ரோட்டோரத்துலேயே தான் இருக்குது. அந்த நாய் பயப்படுது நம்மளை பார்த்து. ஒரு குட்டி பார்ப்பாங்க. நான் போயிட்டுருக்கேன், ஹெல்மெட்டில் வந்து கேமரா மவுண்ட் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு வணக்கம் வைக்கிது.
எல்லாமே வரிசையாக போகுதுங்க, நம்மளே பார்த்து பயந்து. எங்கே இன்னும் 1.5 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. ஃபால்ஸ் பக்கமாக வந்தாச்சு. ஜலங்கம்பாறை ஃபால்ஸ் இன்னும் 1/2 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. இன்னும் ஒரே ஒரு முடக்கு திரும்பினா போதுங்க. ஃபால்ஸ் கீழே தான் இருக்கும் போல். ஸ்கோடிங் எல்லாமே மரமாக இருக்குது. இன்னும் 1/2 கிலோமீட்ரு. வண்டி வந்து ஃபால்ஸுக்கிட்டே போகுமாங்க. அவ்வளோதான், வந்துட்டோம். என்ட்ரி ஃபீஸ் கேட்பாங்களோ? எவ்வளோண்ணா? பைக் மட்டும்தானாண்ணா? ஃபால்ஸில் தண்ணி வரல. தண்ணி இல்லையா? கொஞ்சமாச்சும் வரல? கொஞ்சம் கூட வரல தண்ணி. சரிண்ணா. அங்கே புசுக்குன்னு ஒரு தண்ணி வரலன்ட்டாரு. நான் எதை கேப்சர் பண்ணுவேன்? ஓ என்னங்க புசுக்குன்னு தண்ணி வரலையாங்க? அங்கேயே க்ளோஸ் பண்ணியிருக்காங்களாம். தண்ணி இல்லாதனால கோயில் விரிச்சோன்னு ஆயிடுச்சா? என்ன பாருண்ணா? ஓ அந்த மேப் பாறையா? தண்ணி வரும்போது அங்கே போனால் வலிக்கு விழுந்துட மாட்டாங்க? தண்ணி வரும்போது அங்கே போனால் வலிக்கு விழவ மாட்டாங்க? ரொம்ப அதிகமாக தான் அங்கே லாஸ்ட்டாக எப்போ தண்ணி வந்துச்சு? லாஸ்ட்டாக 1.5 மாதம் ஆயிடுச்சு. 1.5 மாதமா? அதுக்கப்புறம் மழை டைமில் தான் வரும். மழை டைம் அப்போ வந்துடும். இப்போ வந்து ஒரு தண்ணி அங்கேருந்து தான் கீழே வரும் போனாங்க. என்னங்க புதுசுன்னு இப்படி ஆகி போச்சு. தண்ணி இல்லையா? மொத்தம் 2 வழி இருக்குது. ஃபால்ஸ் பார்க்கவே. இங்கேருந்து இப்படியே போயிட்டு அங்கேயே ஒருத்தர் அங்கே போகலாம். நம்ம கிளம்பலாங்க. தண்ணி அதிகமாக நம்பி விளைஞ்சுன்னா இது வழியாக தான் வெளியே வரும் போனாங்க. கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது. 1.5 மாதத்துக்கு முன்னாடி வந்த தண்ணியும். நம்ம வந்து கிளம்பிட்டோம். இந்த வியூவே பார்க்குறது நல்லா இருக்குதுங்க. இந்த சைடும் மரம், இந்த சைடும் மரம். மேலேயும் மரத்தோட கிளைகள் அந்த இலையெல்லாம் வந்துட்டு நல்லா கவர் பண்ணியிருக்கு. இந்த ரோடே அழகாக இருக்குங்களே. அது வரைக்குமே நல்லா இருக்குது. காரில் போகிறவங்க பைக்கில் போகிறவங்க நல்லா ஹாப்பியாக தான் போகிறாங்க. ஆனால் அங்கே எதுவுமே இல்லைங்கும் போது மனசு கஷ்டப்படுறாங்க. சரி ஓகேங்க, நம்ம வந்துட்டு மழை அப்படியே இருக்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி தான் தெரியுது. நம்ம அப்படியே கிளம்பலாம். இந்த எபிசோடை வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் புத்தூர் ஃபால்ஸ் போனானா இல்லையான்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபால்ஸில் சொல்கிறேங்க. நிறைய பேர் கேட்டு பார்த்தேன். புத்தூர் ஃபால்ஸ் வந்துட்டு யாருக்கும் தெரியலங்கிறாங்க. புத்தூர் அப்படின்னு சொன்னால் அந்த ஊரே எனக்கு தெரியாதுப்பா, அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. அதை இப்போ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு போக முடியுதான்னு பார்க்கலாம்.